குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா மல்லிப்பூவை தான் யூஸ் பண்ணுவாங்க தாய்ப்பால் கட்டினதை சரிப்படுத்துறதுக்கு. ஒரே மலர் நம்ம மல்லிப்பூ அப்படின்னு சொல்லிடுறோம். மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கான அற்புதமான தேவதை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மன பிரச்சனைகளை இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை தீருது. இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டன்ல பூக்கக்கூடிய பூக்கள். மொத்தமே இது 38 வகையான பூக்கள் தான். அதில் இருந்து தான் நம்மளுடைய மன பிரச்சனைக்கும் உடல் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. இல்லை எனக்கு ஒரு 60 வயசுல 70 வயசுல ஒரு பெரிய நோய் வருதுன்னா அது நான் சின்ன வயசுல பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதிப்பு. மருத்துவர்கள் அவ்வளோதான் சரி செய்ய முடியாது, கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலையில கூட மலர் மருத்துவம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா மலர் மருத்துவம் கொடுத்து நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. எப்படி மலர்களை பார்க்கும்போது உடனடியாக நம்ம மனது மகிழ்கிறதோ அதே போல மலர் மருத்துவத்தை எடுக்கும் பொழுது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நபர். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் இவருக்கும் மிக அற்புதமான ஒரு தொடர்பு இருக்கு. எப்பவுமே ஒரு பாரம்பரிய பொக்கிஷமா நம்ம நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சந்ததிகளை இந்த உலகத்துக்கும் இந்த மண்ணுக்கும் கொடுத்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்குவதற்கான ஒரு அற்புத மருத்துவமா பார்க்கக்கூடியதுதான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தினுடைய விழிப்புணர்வு பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சே நம்ம அவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம். மரியாதைக்குரிய மலர் மஞ்சுளா அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நீங்க குருவை வணங்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களை நிறைய பேர் குருவா நினைச்சு, அம்மாவா நினைச்சு வாழ்த்துக்களை பரிமாறிக்கக்கூடிய அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வரும்போது பார்த்தேன். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. எப்படி மனம் சார்ந்த பிரச்சனைகளின் வெளிப்பாடாக நோய்கள் அமைகின்றதோ, அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனம் வீசக்கூடிய மலர்கள் ஒரு மகத்துவமான தீர்வா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இதனுடைய அற்புதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல இந்த மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன, மலருக்கும் இந்த மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அற்புதமான கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு மலர் மருத்துவம் சரியா தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் இது நமக்கு செட் ஆகுமா, நம்மளால இதை சரியா உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இது பாருங்களேன், நாம பரம்பரையா உபயோகப்படுத்தினது தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வாயேன், மனசு சரியில்லை, கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, வெறும் கையோட கோயிலுக்கு போயிடாத, ஏதாவது வாங்கிட்டு போ. அந்த ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்றது பூ வாங்கிட்டு போ அப்படின்றது தான் இல்லையா? அப்போ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மன பிரச்சனைகளை இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை தீருது. இதை நம்மளுக்கு டைரக்டா சொல்லாம நம்மளுடைய நடவடிக்கைகள்லேயே அதை கொண்டு வந்தாங்க. ஆனா நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே அப்படிதான் இல்லையா? தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி தாத்தாவோ பாட்டியோ நம்மளுக்கு சொல்லும் பொழுது அதனுடைய அருமை தெரியாது. எங்கிருந்தோ ஒரு ஃபாரினர் வெளியே இருந்து உள்ள அதே விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம அதை பெருசா கொண்டாடுவோம். அதே மாதிரி தான் இந்த மலர் மருத்துவமும். நம்மளுடைய இமயமலை காடுகளில் பூக்கக்கூடிய ஒரு மலர்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூ, இதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியல. ஆனால் லண்டன்ல இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது இதை நம்ம மருத்துவமாக எடுக்கிறோம். இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டன்ல பூக்கக்கூடிய பூக்கள். மொத்தமே இது 38 வகையான பூக்கள் தான். அதில் இருந்து தான் நம்மளுடைய மன பிரச்சனைக்கும் உடல் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் இல்லை, பக்க விளைவே இல்லாத, பக்க விளைவே இல்லைன்றதுனால தான் இது இந்த அளவுக்கு நம்மளால எடுத்துக்க முடியுது. இன்னொன்று, இது மனம் சார்ந்தது. இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா, இது இவரு பண்ணியிருக்காரா அப்படின்றதை விட நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது சைடு எஃபெக்ட் இல்லை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணால் நிச்சயமாக லாபம் உண்டு, பலன் உண்டு.
இந்த மலர்கள் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? எந்தெந்த மலர்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்? இந்த ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, எனக்கு நீங்க மலர்னு சொன்ன உடனே இப்போ பெரியவங்க சொல்லி ஞாபகம், கல்யாணம் ஆயிடுச்சா பொண்டாட்டிக்கு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுப்பா, பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னால் அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. அப்போ அந்த மகத்துவம் அந்த மலருக்கு உண்டா? எந்தெந்த மலருக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேருக்கு இது பதிலாக அமையும் நான் நினைக்கிறேன். பாருங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனவுடனே ஒரு முழம் மல்லிப்பூவாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்லிப்பூவுக்கு வாசனை அதிகம். அப்போ மனைவியே சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்றது ஒரு காரணம். அதன் மூலமாக சந்ததி பெருகும் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்று, குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா மல்லிப்பூவை தான் யூஸ் பண்ணுவாங்க, தாய்ப்பால் கட்டினதை சரிப்படுத்துறதுக்கு. அப்போது மலர் சந்ததி பெருகிறதுக்கும் யூஸ் ஆகுது, ஆரோக்கியத்துக்கும் உபயோகப்படுத்துது, மனசில் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஒரே மலர், நம்ம மல்லிப்பூ அப்படின்னு சொல்லிடுறோம், மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கான அற்புதமான தேவதை. மலர் மருத்துவத்தில் நாங்கள் மலர் மருந்து அப்படி சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மலர் தேவதைகள். ஏன்னா ஒரு தேவதையால் தான் எனக்கு என்ன தேவையோ அதை சரிப்படுத்தி கொடுக்க முடியும் உடனடியாக. அப்போ உடனடியாக இந்த மலர் மருத்துவம் என்னை குணப்படுத்துறதுனால நாங்கள் இந்த 38 மலர்களையும் 38 தேவதையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் பரம்பரை பொக்கிஷத்தில் மலர் மருத்துவம் படித்தவர்களோ இல்லை நம்மக்கிட்ட இருந்து மலர் மருத்துவம் எடுத்து சாப்பிட்டவங்களோ எல்லோருமே நாங்கள் மலர் தேவதைகள்னு சொல்லுவோம். முதல் கேள்வி. இரண்டாவது, இது எப்படி ஆரோக்கியத்துக்குன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று பாருங்களேன், எனக்கு ஒரு உடலில் பிரச்சனை வருதுன்னா அது என்னுடைய மனம்தான் முதல்ல பாதிக்குது. நம்மளை யாராவது, நம்ம ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நீ நல்லா இருக்க, இன்னைக்கு ஜம்முன்னு தேவதை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னவனே நம்மளுக்குள்ள ஒரு 1000 லைட்ஸ் எரிஞ்சிரும். நாம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணி இருப்போம், ஆனால் யாராவது என்ன நீ இன்னைக்கு டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே கொஞ்சம் சுருங்கிடுவோம். ஒரு 2-3 பேர் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நான் நல்லா இல்லையோ டவுன் ஆயிடுவோம். அப்போ முதல்ல இது நம்மளுடைய ஆறாவையும் மனசையும் தான் இது முதல்ல பாதிக்குது. அதன் பிறகு தான் இது நோயாக மாறுது. அப்போது நம் உடம்பில் வரக்கூடிய எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையான காரணம் மனசு தான் அப்படின்றது தான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் வாட்ச் அவர்களின் கருத்து. நோயை குணப்படுத்தாதீங்க, நோய்க்கான காரணத்தை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் எட்வர்ட் வாட்ச். இது நம்ம ஒரு பழமொழி தானே, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று, கொதிக்கிறது அடங்கணுமா, எரியறது பிடுங்கிடு, நீ எதுக்கு கொதிக்கிறதுல போய் கை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு காரணம் என் மனதை பாதிப்படைய வச்சிருக்கு. இல்லை எனக்கு ஒரு 60 வயசுல 70 வயசுல ஒரு பெரிய நோய் வருதுன்னா அது நான் சின்ன வயசுல பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதிப்பு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 10 வயசுல கீழே விழுந்திருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு 50 வயசுல இவ்வளோ ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்களும் முதல்ல சொல்லிட்டாங்க. அகத்தியர் எழுதாததா, திருமூலர் சொல்லாததா, ஔவையார்கிட்ட இல்லாததா, எல்லாருமே நமக்கு சொல்லி இருந்தாலும் நமக்கு இதை யாரும் வகைப்படுத்தலை. லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் வாட்ச் 38 வகையான மலர்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருதுன்னா 7 காரணங்கள்லாம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டார். 7 காரணங்கள் தான் அவர் சொல்லிட்டாரு. இந்த 7 காரணங்கள்ல தனிமை அப்படின்னு ஒன்று சொல்றாரு, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு சொல்றாரு, இந்த அதிகமாக அக்கறை காமிக்கிறதுன்னு சொல்றாரு. எல்லாமே அளவு தானே. தேன் உடம்புக்கு நல்லதுனாலும் நாம் அதை சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியாது. நாம் ஒருத்தர் மேலே காண்பிக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் அளவாக இருந்துச்சுனாக்கா எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அவர் 7ஆக பிரித்து வச்சு 7க்கும் இந்த 38 மலர்களை சொல்லி நீ எந்த பிரச்சனையில் இருக்கியோ இந்த மலரை சாப்பிட்டு குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் அலோபதி மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் கூடவே சேர்ந்து சாப்பிடலாம். ஏன்னா பக்க விளைவு இல்லை, இணை மருந்தா சீக்கிரமாக குணமாகுது. நாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க, மலர் மருந்தை மட்டும் சாப்பிடுங்க நம்ம சொல்லலை. நீங்கள் எந்த மருந்து எடுக்கிறீங்களோ அது கூடவே இதையும் சாப்பிடுங்க. குணமான பிறகு சரியாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் நல்லது தானே. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணுறோம் குணமாகறதுக்கு, இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான்.
இந்த உலகத்துல இப்போ பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். சின்ன குழந்தை எல்கேஜி போறக்கூடிய குழந்தைகிட்ட போய் பேசினா கூட பேசாத மம்மி நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு இந்த வார்த்தை மன அழுத்தம்ன்றது. இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான மகத்துவம் மலர்ல இருக்குங்களா, மலர் தேவதை கிட்ட இருக்குதுங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மலர் மருத்துவமே மனதிற்கானது தான். இந்த மனசு சரியில்லை, மனசு அழுத்தமா இருக்கு, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கு, இது ரொம்ப ஸ்டைலான வார்த்தையாயிருச்சு. குட்டி பசங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஹோம்வொர்க் எனக்கு மிஸ் கொடுத்துட்டாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு சொல்லுது, குட்டி எல்லாம் சொல்லுது. இந்த வார்த்தை எல்லாருக்குமே இதனுடைய முழு அர்த்தம் தெரியலனாலும் பிள்ளைங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மலர் மருத்துவம் மிக எளிமையான முறையில் அற்புதமான தீர்வை அளிக்கும் இந்த மன அழுத்தத்துக்கு. ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா? சைடு எஃபெக்ட் இல்லாம சரி செய்யக்கூடியது தான் மலர் மருத்துவம். ஸோ இங்கே வந்து உடல் வலி இல்லை கசப்பு இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எடுத்துக்க வேண்டிய மருத்துவம் தானா இது? இல்லை நம்ம ஹோமியோபதியில் எப்படி இனிப்பான மருந்துகள் மூலமான தீர்வு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இது இனிமையான மருத்துவமா இல்லை வலிகள் நிறைந்த மருத்துவமா இருக்குமா? நீங்கள் எங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சிருந்துருக்கலாம் இது எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வேற தேவதைன்னு வேற சொல்லிட்டோம். இது ஹோமியோபதி மருந்து மாதிரி தான். எப்படி ஹோமியோபதியில் நம்மளுக்கு சக்கரை உருண்டை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது பிளெயினாகவே சக்கரை உருண்டை மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கடைகளில். அதில் மலர் மருத்துவத்தை போடும்போது அது மலர் மருந்தாயிருது. அப்பா ஓகே, அப்போ அது இனிப்பானது தான். இல்லை நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரி கொடுப்போம், அது நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தண்ணியில் ஒரு 6 ட்ராப் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவோம், அது நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம மருந்து சாப்பிட்டன்ற ஃபீலிங்கே இருக்காது. ஆனால் நோய் குணமாயிரும். ஓகே, இனிமையாக இருக்கும் இப்படின்னு பேசும்பொழுது இந்த இனிப்பே பல பேருக்கு பிரச்சனையாகி இனிப்பு நீர் அப்படின்ற பிரச்சனையில் இருந்துட்டு இருக்காங்க. டயபெட்டிஸ் அப்படின்றது இப்போ பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. அதற்குமே மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குது அப்படின்றத நான் படித்தேன். எனக்கு ரொம்ப வந்து இது திருப்தியாக இருந்தது. அதை பற்றி ஒரு விளக்கமும் கொடுங்கம்மா. அதே மாதிரி புற்றுநோய் எல்லோருக்கும் மனவலியையும் குடும்பத்தின் ஒரு இழப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த புற்றுநோயை கூட ஆரம்ப நிலையில வரும்பொழுது இங்க தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இது இரண்டை பற்றியுமே சொல்லுங்களேன். இனிப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இப்போ ஒரு மாதிரி பெருமையான நோயில் ஒன்று சக்கரை நோய். எனக்கு டயபெட்டிக் இருக்கு, அதுவும் நான் 400ல ரொம்ப பெருமையா சொல்றோம். எனக்கு 400+ உனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், நீயும் வாக்கிங் போறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அது எவ்வளவு சிரமம் அப்படின்றது அனுபவிக்கும் பொழுது தான் அது தெரியும். நம்ம குரூப்பில் பரம்பரை பொக்கிஷத்துலேயே வந்து சில பேருக்கு இனிப்பு நீர் குணமாகி இருக்கு. அது அவர்களுடைய மன அழுத்தத்தை பொறுத்தது தான். திரும்பவும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிடும். ப்ரெஷர் ஏறிடுது இறங்கிடுது அப்படின்னா அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கறதுனால இனிப்பு நீர் குறைவதற்கும் மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே நான் 100% குணமாயிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும் அவர்களுடைய உணர்ச்சிகள். ஆனால் நிறைய குணமான கேசஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கேன்சர் கேட்டீங்க. நிச்சயமாக ஒரு உயிரிழப்புன்றது குடும்பத்தில் தாங்க முடியாத ஒரு இழப்பு. அதுவும் இல்லாமல் அதனுடைய ப்ரொசீஜர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லானது. கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியேஷனாக இருக்கட்டும். அதை விட அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு. ஃபினான்ஷியலாக நிறைய பேரால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எதுவாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் மலர் மருத்துவம் கை கொடுக்கும். நீங்கள் மருத்துவர்கள் அவ்வளோதான் சரி செய்ய முடியாது, கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் கூட மலர் மருத்துவம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கேசஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அது மீண்டும் நம்ம சொல்கிறது இறைவனிடம் சரணாகதி. ஏன்னா மலர் மருத்துவம் அப்படின்றது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மலர்களை மாற்றி கொடுக்குறோம். ஆனால் அதே மலர்கள் தான் இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதுனால சரியான மலர்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. குணப்படுத்துறது இறைவனுடைய வேலை அப்படின்றதுனால எப்பவுமே பரம்பரை பொக்கிஷம் ஆன்மீகத்தோடவே நம்ம போயிடும். ஏன்னா இது வந்து இறைவன் அப்படின்றத நாங்கள் முழுசாக நம்புகிறோம். ரொம்ப அழகான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த வயது அப்படின்றது மலர் மருத்துவத்தை, மலர் தேவதைகளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் அணுகலாம்? மலர் வந்து பாருங்களேன், ஒரு பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு தான் போவாங்க இல்லையா? பெண் பார்த்து நீங்கள் முடிக்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுறீங்கனாலும்
பூ வைக்கிறதுனே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா. ஆமா. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் முதலிரவுல அதிகமா உபயோகப்படுத்தப்படுறதும் மலர்கள் தான். இந்த பூமியை விட்டு நாம போகும் பொழுதும் மலர்கள் போட்டு தான் நம்மளை அனுப்புறாங்க. சரி, போனாலும் நம்மளை விடுறதில்ல, போட்டோல வச்சு அதுக்கும் மலர்களை போட்டுடுறாங்க. அப்ப இந்த பூமியில் வாழ்ந்தாலும் வர்றதுக்கு முன்னாலேயே அம்மா பிரெக்னண்டா இருக்கும் பொழுதே 9ஆம் மாசம் சீமந்தத்துக்கு பூக்களால தான் பண்றாங்க. நிறைய வளையல் போட்டாலும் பூக்கள் பிரதானமா இடம் பெறுது. அப்போ மலர்கள் இல்லாம எதுவுமே இல்லை. வயசு வித்தியாசம் இல்லாம எப்படி மலர்கள் உபயோகப்படுகிறதோ மலர் தேவதைகளும் எல்லா வயதினருக்குமானது தான் இந்த மலர் மருத்துவம். பிறந்த குழந்தையில இருந்து நீங்க கொடுக்கலாம். இல்ல கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க மேல ஸ்கின்ல கூட தடவலாம். மேல் பூச்சும் இருக்கு, மேல் பூச்சும் இருக்கு. ஒரு ஸ்ப்ரே மாதிரி நீங்க உபயோகப்படுத்தலாம். இல்ல ரொம்ப வயசாயிருச்சு, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னாலும் மலர் மருந்துகளை தரலாம். எல்லா வயதினருக்குமானது மலர் மருத்துவம். இன்னொன்று, குழந்தை பிறந்தோடனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குழந்தை பிறக்கிறதுக்கே நாங்கள் மலர் மருத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் மலர் மருத்துவம் கொடுத்து நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. விவாகரத்துக்காக ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறவர்களுக்கும் மலர் மருத்துவத்தின் மூலமாக விவாகரத்து கிடைத்து 2வது திருமணமும் நடந்திருக்கு மலர் தேவதைகள் அற்புதத்தின் மூலமாக. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. மீண்டும் நாம் எப்போவுமே மலர் தேவதைகளை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தான் எங்களுடைய வேலையை தவிர இந்த அதிசயங்கள் நிகழ்த்துறது அனைத்தும் மலர் தேவதைகளும் இறை சக்தியும். கருத்தரித்தல் மையம்ன்றது இப்போ தெருவுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். இயற்கை முறையில கருத்தரிப்பதற்கு இந்த மலர் தேவதைகளின் உதவி பெரும்பான்மையா இருக்குங்களா? நிச்சயமா நிச்சயமா. நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க மலர் தேவதைகள் மூலமாக குழந்தை பிறந்தவங்க, திருமணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிறப்பு. இப்போ இந்த காலகட்டத்து மக்களுடைய எண்ணம், மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் ரெமெடி, இமீடியட் சாப்பிடணும், இமீடியட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைவலியா உடனே சரியாயிடணும், உடம்புல பிரச்சனையா உடனே சரியாயிடணும். ஸோ இந்த காலதாமதம் அப்படின்றது தான் பல மருத்துவத்தை அணுகாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெமெடி அப்படின்றதுக்கான கால அளவு எப்படிமா? 2 விதமான கேள்விகள் நீங்க கேட்டிருக்கிறது. கால அளவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இம்மீடியட் தீர்வு தான் இது. ஏன்னா எப்படி மலர்களை பார்க்கும்போது உடனடியாக நம்ம மனது மகிழ்கிறதோ அதே போல் மலர் மருத்துவத்தை எடுக்கும்பொழுது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு ஒன்று. இன்னொன்று, நம்ம எல்லாமே ஸ்பீடு இல்லையா, பழசில் சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தது ஆற பொறு கொஞ்ச நேரம்னுவாங்க. நமக்கு இப்போ ஆக்கிறதுக்கும் நம்மளுக்கு பொறுமை இல்லை, ஆறத்துக்கும் பொறுமை இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாகவே இந்த உலகத்தை விட்டும் போயிடுறோம் இல்லையா. ஆனால் இந்த மலர் மருத்துவம் உடனடியாக தீர்வை தந்தாலும் பக்க விளைவுகள் இல்லாத தீர்வு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் எதையாவது உடனே சாப்பிடும் பொழுது அதில் ஏதோ கெமிக்கல் இருக்கலாம், சைடு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது தான் இந்த மலர் மருத்துவம். எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா, லண்டன்லேருந்து இந்த மலர் மருந்துகள் வருது, இயற்கையான முறையில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறது லண்டன்லேருந்து மட்டும்தான். அப்போ எப்படி இந்த மருந்தை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். நிச்சயமாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போது ஆல்கஹால் இருக்குதுன்னொடனே நம்மளுக்கு என்ன ஒரு பயம் வரும், நான் ரொம்ப ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கக்கூடியவங்க, இது வரைக்கும் நான் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டது கூட இல்லை, முட்டை கூட நான் சாப்பிடல, இது எப்படி ஆல்கஹால் இருக்கும் நான் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது லண்டன்லேருந்து வரதே ஒரு 10 ml 20 ml தான் வரும். அதை நம்ம டைல்யூட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதுவும் 100 ml கிளாஸில் 6 சொட்டு தான் போடுறோம். ஒரு 3 தடவை டைல்யூட் பண்ணதை அதில் எங்கே ஆல்கஹால் இருக்கும் இல்லையா. நாம் எந்த மருத்துவம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதிலலாம் சில கெமிக்கல் இருக்கும். இது கெமிக்கல் இல்லைன்றது நம்மளுக்கு 100% தெரியும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, குணமாயிருச்சுன்னு நல்லது தானே. கண்டிப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல இருந்தும் இங்க பார்த்ததுல இருந்தும் பரம்பரை பொக்கிஷம்ன்றது ஒரு மருத்துவம்ன்றதையும் தாண்டி ஒரு குடும்பமா செயல்பட்டு இருக்கீங்க. அதுல உங்களை எல்லோருமே தாயுள்ளம் கொண்ட ஒரு அன்னையா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அன்பின் மூலமாகவே வரக்கூடியவங்களுக்கு பாதி பிரச்சனையை நீங்க தீர்த்துடுறீங்க. மீதியே இந்த மலர் தேவதைகள் மிக சிறப்பா தீர்த்து கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ ஒரு முறை நிச்சயமாக இந்த பக்க விளைவே இல்லாத மலர் மருத்துவத்தை, இந்த மலர் தேவதைகளை
வந்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அபாரமாக வளரும் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். வாழ்க மலர்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.